ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் ஸ்டைல். வாங்க நம்ம இன்றைக்கி வந்து மேங்கோ புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்திருக்கு. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேலே இருக்கிறத வந்து நான் கார்னிஷ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரியே தெரியும். நீங்களும் இப்போ வந்து சீசன் டைம் தானே மேங்கோ, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் புட்டிங் எதுவும் சாப்பிட்றதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் செஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை, சொதப்பல் இல்லாமல் கரெக்டாக வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஜெல்லி மாதிரி நல்லா புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்கிறதுனால செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்கள். குட்டீஸுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது புட்டிங்கெலாம் மேங்கோ புட்டிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ வேறு சீசன் வேறு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாம்பழம் வந்து நான் செந்தூரா பழம் எடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் கலர்ஃபுல்லாக வரும் கொஞ்சம், அதனால் செந்தூரா பழம் தான் எடுத்துருக்கிறேன். வீடியோவில் நல்லா தெரியுது. ஒரு பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். சர்க்கரை 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. வாங்க நம்ம வந்து இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மாம்பழம் வந்து 1 கப் வந்துட்டு, 1 பழம் தான் வச்சு, நிறைய பெரிய பழமாக இருந்ததுனால கொஞ்சம் நிறைய வந்தது. கட் பண்ணி வச்சுருந்தது. சுகர் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். புளிப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு போட்டுறோமா, கொஞ்சம் உப்பும் போட்டு டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். புளிப்பு உப்பு தித்திப்பு ஆனால் கலந்தனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சர்க்கரை போட்டாச்சு. கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அரைப்படாது இல்லைங்களா, அதனால் அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நான் அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றி அப்படியே அரைச்சிட்டு வந்து நம்ம தவா வச்சுட்டு அதில் ஊற்றிக்கலாம். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. மிக்சிலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கடாயில். அதுக்கு முன்னாடி அந்த பாலில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பற்ற வச்சுட்டோம், கை விடாமல் கலக்கணும் இல்லையா, அப்போ டைமில் கலக்க முடியாது. நான் முன்னாடியே கலக்கி வச்சிடுறேன். தண்ணி ஊற்றாமல் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். பால் திக்கான பால் தான் அது. வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து கைவிடாமல் நம்ம கலரணும். இந்த சுகரு மாம்பழம் சிரப்புலலாம் கரைஞ்சி நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். பார்க்கவே நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் டைம் எடுத்ததுனால கொஞ்சம் எங்கே சொதப்பல் ஆகிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்துடுச்சு. கைவிடாமல் நம்ம கலரினே நல்லா வந்து ஒரு ஜெல்லி மாதிரி வந்தோடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். பால் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி ஊற்றிடலாம். இது கூட சீக்கிரம் வெந்துடும். அதுதான் கொஞ்சம் ரொம்ப நேரம் தொழுவிட்டுருக்கோம். நம்ம தொழுவிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஏன்னா பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நல்லா வேகணுன்றதுனால நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். குடும்பமான வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இது பண்ணது கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு கலரத்துக்கு கரெக்டாக இருக்குது. இந்த கரண்டி வந்து நீட்டாக இருக்கும். நம்ம கீழே வந்து ஒட்டாமல் கொள்ளாமல் அப்படியே க்ளீனாக இருக்கும். நம்ம சிலிக்கான் நம்ம கரண்டியா பாருங்கள், நல்லா ஒரு கலராக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து ஜெல்லி மாதிரி நல்லா வந்துடுச்சு. நான் இன்னும் கைவிடாமல் கலர், இன்னும் கை தான் கொஞ்சம் வலிக்குது. அதனால் பார்த்தா நம்ம டேஸ்ட் சாப்பிட முடியாது. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள், நீட்டாக நல்லா வந்துடுச்சு. அப்போவே சாப்பிடணும் போல் வந்து நல்லா ஜெல்லி டேஸ்ட்லாம் நல்லா ஜெல்லி மாதிரியே இருந்தது. மேங்கோ ஜெல்லி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சைனா கிளாஸ்லாம் போட்டால் ஜெல்லி செஞ்சிடலாம். அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக வெந்துட்டோடனே நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து டிசைனாக இருந்த பவுலில் போட்டால் நம்மளுக்கு டிசைனாக வரும். என்கிட்ட சாதா பவுல் இருந்ததுனால நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஹீட் ஆறினோடனே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் கட் பண்ணேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன், அவ்வளோதான் எனக்கு வந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆறினோடனே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் எடுத்து வெளியே தான் வச்சேன். இப்போ வைக்க போகிறேன். இப்போ தான் நான் பாருங்கள் இப்படி வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது. அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குது சூடாகவே. அப்படியே நல்லா தான் இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. வாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சுற்றி இருக்குது தான் பாருங்கள், கேப் விட்ருக்கு அதுவே. இருந்தாலும் நான் தட்டில் பிளேட்டில் போடும்போது வந்து விழவே இல்லை.
அப்படியே ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்தேன் நான். இன்னும் கொஞ்சம் வந்து பால் அதிகம் ஊற்றிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் லிக்விட் மாதிரி வந்திருக்கும் கொஞ்சம். நான் கொஞ்சம் ரொம்ப திக்காக பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுருந்தா அந்த இது மாதிரி வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி சாப்பிட மாட்டாங்க, இப்படி தான் பிடிக்கும். அதனால் இப்படி பண்ணேன் நான். கொஞ்சம் ரொம்ப திக்காகவே பண்ணிட்டேன். ஒரு வழியாக வந்துடுச்சு, கப்பில் இருந்து வந்துடுச்சு, பவுல்லேருந்து. பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. பார்க்கும்போதே கண்ணாடி மாதிரி ஜெல்லி மாதிரி இருந்தது. சரி, நான் வந்து மேலே என்ன வைக்கிறதுன்னு தெரியல, அதனால் மாம்பழம் ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி மேலே வச்சுட்டேன் கார்னிஷுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.